பிரைஸ் லார்ட். எல்லாருக்கும் சோத்திரம். பிரியமானவர்களே, இந்த ஜீசஸ் எயிட்டு கால் வீட்டு வழியாக பார்க்குற என் சகோதர சகோதரிகளுக்காக கத்தரை சோத்திரிக்கிறேன். இந்நாளிலே கூட ஒரு இந்த அரிசியை குறித்து ஒரு சாட்சி. பிரியமானவர்களே, வசனம் சொல்லுகிறது, உனக்கு உனக்கு திராணி இருக்கும் பொழுதே செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே என்று வசனம் சொல்லுகிறது. அதை அறிந்தவர்கள், அதை தெரிந்தவர்கள், அதை படித்தவர்கள், அதன்படி வாழணும்னு சொல்லி ஒரு உத்தரவாதத்தை பெற்றவர்கள் செய்யாமல் இருந்தவர்களை குறித்து நான் இதன் மூலயமா சாட்சி சொல்ல போகிறேன். ஒருவேளை இதை பார்க்குற நீங்கள் அதை போல் இருந்தீங்கன்னா தயவு செய்து உங்கள் குணங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். ஏனென்றால் இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். பிரியமானவர்களை பாருங்கள், எவ்வளோ வண்டி மேய்து பாருங்கள், எவ்வளோ வண்டி. ஒரு காலத்தில் பச்சரிசி வாங்கி பொங்கல் செய்து ஒரு சக்கரை பொங்கலோ இல்லை மிளகு பொங்கலோ செஞ்சு நாங்கள் சாப்பிட்டது உண்டு ஒரு காலத்தில். இந்த ரேஷனுன்றது எனக்கு புத்தி தெரிஞ்சு வாங்கும் பொழுது, இந்த பச்சரிசி வாங்கும் பொழுது நம்ம அதில் தான் செய்கிறோம். யாரும் ஒன்றும் காசு கொடுத்து ரொம்ப பேர் வாங்கினதா எனக்கு சரியாக தெரியல. ஓகேங்களா? அப்போது ஒரு குரூப் ஒன்று இருக்குது இங்கே பாலத்துக்கு கீழே ரோடு ஓரத்தில் இருக்கிறவங்களுக்கு நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, பிள்ளைங்களுக்கு நாங்கள் அவங்களுக்கு படிப்பு சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு ஆரம்பித்தது தான். நாங்கள் அங்கே போனோம் பிள்ளைகளுக்கு. அப்புறமா யாருக்கிட்டெல்லாம் கலெக்ட் பண்ணணுமோ கலெக்ட் பண்ணி ட்ரெஸ்ஸு காசு இல்லை ட்ரெஸ்ஸு பிள்ளைகளுக்கு ட்ரெஸ் கொண்டு போயிட்டு நாங்கள் கொடுப்போம். அப்புறம் அந்த பிள்ளைகள்லாம் என்ன பண்ணுவாங்க, பச்சரிசி ஏன்னா டக்குன்னு வெந்து போகுதுன்றதுனால பச்சரிசி கேட்பாங்க. நான் என்ன பண்ணுவேன், என்கிட்ட இருந்தது இல்லை எங்கள் அம்மா வீட்டில் வாங்கி, உண்மையே சொல்கிறேன், கிறிஸ்தவர்களுக்கு இல்லாத ஒரு குணம் என் தாயார் இடத்துல உண்டு. நான் பார்த்துருக்கிறேன். மற்றவர்களுக்கு கொடுத்துட்டு அவங்க சும்மா இருந்ததை நான் பார்த்துருக்கிறேன். பிரியமானவர்களே பாருங்கள், அள்ளி கொடுத்துருவாங்க. அப்போது நான் அந்த மாதிரி வாங்கி கொடுத்துருக்குறேன். ஆனால் கிறிஸ்தவருக்குள்ளே அப்படி ஒரு குணம் இருக்கிறத நான் பார்க்கவே இல்லை. பிரியமானவர்களை மன துக்கத்தோடு சொல்கிறேன். இந்த பாருங்க, வண்டி மேய்து பாருங்கள், தெரியுதுங்களா? இந்த வண்டி மேய்கிற அரிசியை கொடுக்கறதுக்கு ஒரு ஃபேமிலி இல்லை, நிறைய இடத்துல நான் பார்த்துருக்கேன். ஐயோ, நான் தரமாட்டேன் பச்சரிசியை அப்படின்னு சொல்கிறவங்க உண்டு. பச்சரிசியை நான் தரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்க உண்டு. அப்புறம் கிளம்பி பார்த்து நான் தரமாட்டேன்னு சொன்னவங்க உண்டு. ஐயோ, அவங்க சொத்துக்காரங்க, வண்டி இருக்குங்க, அவங்களுக்கு வீடு வாசல்லாம் இருக்குது, சொத்துலாம் இருக்குது அப்படின்னு சொன்னவங்க உண்டு. நான் கேட்குறேன், நம்மளால் ஒரு நிமிஷம் ஃபேன் இல்லாமல் ஒரு ரூமில் நிற்க முடியல. ஆனால் அவங்க கரண்ட் இல்லாமல், ஃபேன் இல்லாமல், ஒரு லெட்டின் பாத்ரூம் வசதி இல்லாமல் அவங்க கொடுக்குற துணியை வாங்கி போட்டுக்கிட்டு, இப்படி ரேஷனில் யாருன்னா கொடுக்குற அரிசியை வாங்கி போட்டு அன்றாட கொஞ்சம் வாங்கி சமைச்சு சாப்பிட்றாங்க. நம்மளால் முடியுமா? இருக்கலாம், ஒரு வேளை வீடு இருக்கலாம், அவங்களுக்கு அங்கே ஆடு மாடு கோழி இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். நான் என்ன கேட்குறேன்னா, இந்த வண்டி மேய்கிற அரிசியை கொடுக்க எத்தனையோ ஃபேமிலி பேசியிருக்காங்க. அவங்களுக்கு இது இருக்குது அது இருக்குது, நான் எப்படி தர்றது அப்படிலாம் நிறைய பேர் சொல்கிறத நான் பார்த்துருக்கேன். பிரியமானவர்களே, ஆனால் வசனம் சொல்லுகிறது, செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இருக்காது. அதுலேயும் உனக்கு திராணி இருக்கும்போதே அந்த மூட்டை அரிசியே அந்த 5 கிலோவோ 10 கிலோவோ இருக்கிறத தூக்கி இந்தாம்மா அப்படின்னு கொடுக்கறதுக்கு திராணி இருக்கும்போதே நீ என்ன பண்ணு, கொடுத்துரு அப்படின்னு சொல்லி. ஒரு நாள் நம்ம கட்டில விட்டு இறங்கக்கூடாதபடிக்கு கூட ஒரு காரியம் நடக்கலாம். நம்மளை கைத்தாங்களாக தூக்கிட்டு போயிட்டு விடுற ஒரு நாட்கள் கூட நடக்கலாம். அது திராணி அச்சு போய் கிடக்கிற காலம். பிரியமானவர்களை, நல்லா இருக்கிறவங்க கொடுக்க அவ்வளோ யோசிக்கிறாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. நிறைய பேர் இருக்காங்க, நான் பார்த்துருக்கேன். நிறைய பேர் அவங்களுக்கு போய் எதுக்கு சேவை பண்ணிகிட்ருக்கீங்க, அவங்கெல்லாம் கீழ்ப்படிய மாட்டாங்க. ஃபாஸ்டரே சொல்கிறார், அவங்க கீழ்ப்படிய மாட்டாங்க, அவங்களுக்கெல்லாம் செய்யாதீங்க, அவங்களெல்லாம் சபையில் கூட்டிகிட்டு வராதிங்க, அவங்களுக்கு ஒன்றா நீங்கள் கூட்டிகிட்டு வர உங்களால் தான் அவங்க உள்ளே வராங்க, அவங்கள கூட்டிகிட்டு வராதிங்க அப்படின்னு சொல்லி ஒரு பொருளை வாங்கி கொடுத்து நீங்கள் ஊழியம் செய்யுங்க, ஆனால் அவங்கள கூட்டிகிட்டு வராதிங்க அப்படி சொல்லி இப்படி நிறைய பேர் அவர்களை ஒதுக்குற காரியத்தை நான் பார்க்கிறேன். பிரியமானவரை, ஜெபித்துக்கொள்ளுங்க. ஏன்னா நேரத்தை நாங்கள் கொடுத்து அந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் ஊழியம் செய்கிறோம். அந்த பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும். அவர்கள் சொல்லுவதை போல் அவர்கள் ஏதோ ஒன்று கொடுப்பாங்கன்னு ஓடி வருகிற அந்த பிள்ளைகளை நாங்கள் பார்க்குறோம். கரெக்டு தான். ஆனால் அவர்களுக்கு
நம்மளை போல் வாங்கி வச்சு சாப்பிட்ற அளவுக்கு இல்லை. டெய்லி என்ன பண்ணுறாங்க, 1/2 கிலோவோ 1 கிலோ வாங்கி சமைக்கிறாங்க. இந்த வண்டு அரிசியை கொடுக்க எத்தனையோ பேர் யோசிக்கிறாங்க. ஆனால் அத்தனை குடும்பங்களிலே நான் பார்த்துருக்கிறேன், அவங்க லட்சமாக வேறு விதமாக செலவு பண்ணுகிறது, வீணாகிறதை நான் பார்த்துருக்கிறேன் பிரியமானவர்களே. உண்மையிலே சொல்கிறேன். அப்போது நான் அந்த ஒரு சரி 5 கிலோ ஒரு ஃபேமிலிக்கு மட்டும் கொடுத்துடலாம் அப்படின்னு நான் கொடுத்துட்டேன். அப்போது மற்றவங்க வந்து கேட்டாங்க, அம்மா ஒரே ஆள் கொடுத்துட்டிங்களே. கண்டிப்பாக நான் கொடுக்குறேன் சிஸ்டர், நான் ஒவ்வொருத்தருக்காக கொடுக்குறேன், நீங்கள் வந்து சண்டை போட்டுக்காதீங்க அப்படி சொல்லிவிட்டு நான் சொன்னேன். இதுக்கே ஒருத்தங்க என்ன பண்ணாங்க, ரொம்ப பேசி கொடுத்தாங்கன்னு சொல்லும்போது, ஐயோ அப்படிலாம் வாங்கின்னு வராதிங்க சோத்திரம்மா, ப்ளீஸ் சோத்திரம்மா வாங்கிட்டு வராதிங்க சோத்திரம்மா, அவங்க கஷ்டப்பட்டு இந்த அரிசியை கொடுக்க நீங்கள் வாங்கிட்டு வராதிங்க அப்படின்னு சொன்னாங்க. பாருங்கள், நம்ம குணத்துக்கும் அவங்களோட குணத்துக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குதுன்னு பாருங்கள் பிரியமானவர்களே. ஒருவேளை இந்த ரேஷன் அரிசியோ, இந்த ரேஷன் சர்க்கரையோ, இல்லை ரேஷன் அந்த பருப்பையோ இல்லை எண்ணெயோ கொடுக்க ஒருவேளை எனக்குன்னு வச்சிட்ருக்கீங்களா? இல்லாதவர்களுக்கு, ஒருவேளை உங்கள் வீட்டில் 10 பாத்திரம் தேய்க்கிறவர்களாக இருக்கலாம், உங்கள் வீட்டு தோட்ட வேலை செய்கிறவர்கள் இருக்கலாம், இல்லைனா பக்கத்து வீட்டில் கஷ்டப்பட்டுட்டு இருக்கலாம். உங்களால் முடிஞ்ச உதவி நீங்கள் கண்டிப்பாக செய்யுங்களேன். கண்டிப்பாக உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். ஆமாம் பிரியமானவர்களை, உண்மையாகவே சொல்லுகிறேன். என் பிள்ளைகளுக்கு தெரிந்தோ தெரியாமலோ இந்த ஏழை பிள்ளைகளுக்கு அநேக பேர் கைவிடப்பட்டு பெற்றோர்கள், நான் என்ன செய்கிறதுன்னு எனக்கு தெரியல. எத்தனையோ தாய்மார்கள் வயதான காலத்தில் படியிலையும் தெருவிலையும் நின்று கையேந்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் ஏதாவது செய்யணும் அப்படின்னு தோணுது. நான் என்ன செய்கிறது எனக்கு தெரியல. என்னால் முடிஞ்சது 10, 20, 50 நான் கொடுத்துட்டு வந்துடுவேன். பிரியமானவர்களே, உங்களால் முடிந்த காரியங்களை செய்யுங்க. இந்த வண்டு பிடிச்ச அரிசி கொடுக்கறதுக்கு அந்த ஃபேமிலி அவ்வளோ பேசிச்சு. எத்தனையோ பேர் பேசியிருக்காங்க. அத்தனை குடும்பத்தையும் நான் பார்த்துருக்கிறேன். அவர்கள் வேறு விதமாக வீண் செலவுகளை செய்ததை நான் பார்த்துருக்கிறேன். பிரியமானவர்களே, எதை செய்தாலும் அது கர்த்தருக்கென்று செய்யுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, நம்ம எதை கொடுத்தாலும், ஒரு புடவை கொடுத்தா கூட சரி, நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், ஒரு புடவைன்னு கொடுப்பாங்க, நான் கொடுத்துருக்கேன் புடவை, அப்படி இல்லை, கொடுத்தாலும் அது 100 ரூபா புடவை கூட இருக்கலாம், கலர்ஃபுல்லாக அழகாக நீங்கள் வாங்கி கொடுக்கும்போது அவங்க மன ரம்மியமாக திருப்தியாக வாங்கணும். ஏனோ தானோ நித்து போன புடவையை நம்ம கொடுத்து அவங்க மனசு என்ன பண்ணிடக்கூடாது, நோக அடிச்சிடக்கூடாது. இந்த மாதிரி வண்டு பிடிச்ச அரிசி கொடுக்கறதுக்கு அவ்வளோ கேள்விகள். எத்தனையோ குடும்பங்களை நான் பார்த்துருக்கிறேன். அவங்க அடுத்தது அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்றதையும் நான் பார்த்துருக்கிறேன். பிரியமானவர்களே, ஒருவேளை நீங்கள் கூட இதை அப்படியே மனசே வராமல் வச்சு வண்டு பிடிச்சி தூக்கி போடுறீங்களா? அப்படிலாம் செய்யாதீங்க. முடிஞ்சால் கொடுங்க, இல்லாட்டா மாட்டுக்காவது கொடுங்க. கண்டிப்பாக உங்கள் குடும்பத்தையும் சந்ததிகளையும் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ஏன்னா அது தூக்கி கொடுக்கறது கூட ஒரு கிருபை வேண்டும். அது வைத்திருக்கும் போதே கொடுத்து விடுங்கள். கண்டிப்பாக நீங்கள் கொடுங்கள். அப்பொழுது உங்களுக்கு அம்மிக்கு குழிக்கு சரிந்து விழும்படியான ஆசீர்வாதத்தை கொடுப்பார். பிரியமானவர்களே, முடிந்தவர்கள் இப்படி கொடுங்கள், முடியாதவர்கள் நல்ல அரிசியை வாங்கி கொடுங்கள். எத்தனையோ விதவைகள் இருக்காங்க, எத்தனையோ கைவிடப்பட்டவங்க இருக்காங்க, எத்தனையோ பெற்றோர் பிள்ளைகளால் கைவிடப்பட்டவர்கள் இருக்கிறாங்க. உங்களுக்கு கடவுளை ஆசீர்வாதமாக வச்சுருக்கிறாரா? நீங்கள் நல்லா அநேக பேருக்கு அள்ளி கொடுங்கள். கண்டிப்பாக உங்கள் சந்ததி கண்டிப்பாக ஆசீர்வாதிப்பார். பிரியமானவர்களே, இதை நான் பார்த்துருக்கிறேன். நீங்கள் பார்த்து ஒருவேளை உங்களுக்கு இது தெரியல, உணர்வில்லாமல் இருக்கீங்களா? ஒருவேளை உணர்வடைந்து நீங்கள் கொடுங்கள். கண்டிப்பாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். God bless you. Hallelujah.